வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீ பாருங்கள், 9/1/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 8/1/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலான்பா. என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஏருக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர், டபுள் டிஜிட், 3 டிஜிட் லாட்ரி எதுவும் போடுற மாதிரி இருந்தால், லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோடய சேனல் மூலயமா ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்பா. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் கண்டிப்பாக புரியும். நம்ம சேனல் மூலயமா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்காங்கன்பா. நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வித்ட்ராலாம் கண்டிப்பாக ஆகுது நண்பா. உங்களுக்கு 12 மணிலேருந்து ஒரு 6-7 மணி வரைக்கும் நீங்கள் வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா ½ ஹவருக்குள்ளே ஏறிடும். நைட்டில் கொடுத்தீங்கன்னா மார்னிங் ஆயிரும் நண்பா. அப்படி எதுவும் ப்ராப்ளம், அதாவது அமௌண்ட் எதுவும் வரல அப்படின்னா உங்களுக்கு அதிலே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. நீங்கள் அதிலே கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட வேலிடிக்கே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்கேலாம் நீங்கள் விளாடும்போது பார்த்தீங்கன்னா கேரளாவும் டிக்கெட்டும் சரி, டிஆர் டிக்கெட்டும் சரி, வீக்லி ஒன்ஸ் அவங்களே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஃப்ரீயாக கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அதுலேயும் 100, 500, 2000 ரூபாய் வரைக்கும் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஸ்பின் பண்ணுறது, அப்புறம் நிறையா ரீசார்ஜ் பண்ணும்போதெல்லாம் ஆஃபர் கொடுப்பாங்க. டிஆர்கேஎலுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் 11 ரூபா, டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா 12 ரூபா, 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 22 ரூபா. ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்கேஎல் மட்டும் இல்லை நண்பா, நிறைய கேம்ஸ் இருக்குது. நல்லா தான் இருக்குது. நானும் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்பா. உங்களுக்கு நம்பிக்கை வேணும்னா அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், நம்பிக்கை வரும். சரி வாங்க, நம்ம 8/1/2024 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 096. இந்த 096க்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா 6ம் 0வும் கொடுத்துருக்கோம். ரெண்டுமே போர்டு மாதிரி வந்திருக்குன்பா. நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதில் போர்டு மாதிரி வந்திருக்குது. நம்ம ஸ்ட்ராங்காக 2 நம்பரும் கொடுத்துருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா சேர்த்து கொடுக்காம விட்டுட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். நம்ம இங்கே வந்து 6-0 கொடுத்துருக்கோம். போர்டு மாதிரி வந்ததுனால 0-6 கொடுத்துருந்தோம்னா அது ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். அது மிஸ் ஆயிடுச்சு. 9 நம்பர் நம்மளுக்கு வந்து ட்ரிக்கில் கிடைக்கலன்பா. நம்மளுக்கு வந்து ஆல் போர்டு வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்குன்பா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 0-6 இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா 0-6 கனெக்ட் ஆகுது. நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு பாக்ஸு 0-6 கனெக்ட் ஆகுது. 2 பாக்ஸில் பார்த்திங்கன்னா 0-6 கனெக்ட் ஆகுது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஏசி. நம்மளுக்கு வந்து 9 நம்பர் ட்ரிக்கில் கிடைக்காதனால ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்குன்பா. 9 நம்பர் ட்ரிக்கில் கிடச்சிருந்ததுன்னா நம்ம ஒரு பாக்ஸில் மாற்றி கொடுத்துருந்தோம்னா சூப்பராக ஃபுல் வின்னிங் எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்குன்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயே நான் வந்து 0 தான் எழுதியிருந்தேன். அப்புறம் அடிச்சுட்டு 1 நம்பர் எழுதியிருந்தேன். நேற்று வீடியோலையும் சொல்லியிருந்தேன் 0 வச்சு ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி. மிஸ் ஆகிருக்குது. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நம்மளுக்கு பாஸ் ஆகிருந்தது. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பாருங்கள். 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 4-9-2. இந்த 4-9-2க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் இதுலேயும் பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்திருக்குன்பா. 4ம் 2ம் பார்த்திங்கன்னா இதில் போர்டு மாதிரி வந்திருக்கு. 4-2 பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். 2-4 வந்து 4-2ன்னு வரலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா ஏசி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஸ்ட்ராங்காக கிடச்ச 2 செட்டில் வந்து ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்குன்பா. இதுலேயும் பார்த்திங்கன்னா 9 நம்பர் நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல. ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு 9 நம்பர் 2லேயும் கிடச்சிருந்ததுன்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் வினிங் எடுத்துருக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 மணிக்கும் சரி 6 மணிக்கும் சரி 9 நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ் மிஸ் ஆகிருக்குன்பா. ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிட்டுருக்குது. சரி, ஓகே, பார்க்கலாம். 4-9-2 2-4 இங்கே கனெக்ட் ஆகுது. இங்கே ஒரு பாக்ஸ் தான் கனெக்ட் ஆகுது. இது வந்து ஏசி. மற்றபடி 9ஆம் நம்பர் நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல. அவ்வளோதான் நண்பா. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த ஆல் போர்டு பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. 4ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா.
2 ரிசல்ட்லேயுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 1 மணிக்கும் சரி 6 மணிக்கும் சரி நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. இதில் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்த 2 செட்டில் வந்து ஒரு செட்டு வந்து மாசாக நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு பாக்ஸ் வின்னிங் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்குன்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பாருங்கள் 4-4-1 டபுள்ஸில் வந்துச்சுன்பா. நம்மளுக்கு டபுள்ஸில் வந்ததுனால இதுலேயும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் வந்து மிஸ் ஆகிருக்குது. 4ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக சி போர்டில் 1ஆம் நம்பரும் ஏ போர்டில் 4ஆம் நம்பரும் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4-1 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்து ஏசி அதுக்கப்புறம் பிசி 2 செட்டுமே நம்மளுக்கு செட் ஆகுது. அதனால் பார்த்திங்கன்னா 2 செட்டில் சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4-1 பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். 2 செட்டில் வந்து 4-1 கொடுத்துருக்கோம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா அதில் மாதிரி தான் ஏசியும் பிசியும் வந்து செட் ஆகுது. ஏசி பிசி நல்ல ஒரு செட் ஆகுது. 2 செட்லேயும் 2டையும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை எடுத்துருக்கலாம். பிசி பாக்ஸ் வந்து வின்னிங் கிடச்சிருக்கும். பாக்ஸ் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்ட்ராங்காக கிடச்ச நம்பர் வந்து இதில் ஏமாற்றிடுச்சுன்பா. நான் வந்து எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா வந்து பாருங்கள் 7-3-5 இதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்தது. அந்த நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு வரல. ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருந்தது. அதனால தான் இதில் சேர்த்து கொடுத்துருந்தேன். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரல. ஆல் போர்ட்லேயும் வந்து 3-5லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் இல்லை 2 நம்பர் வந்துடும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் எந்த நம்பருமே வரல. நம்மளுக்கு வந்து 4ஆம் நம்பர் டபுள்ஸில் வந்துடுச்சு. கெஸிங்கில் கிடச்சிருக்குது. நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக பாருங்கள் நம்மளுக்கு போர்டு மாறாமல் வெற்றி கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. கெஸிங்கில் கிடச்சிருந்ததுனால தான் அது கொடுத்துருந்தேன். அது நம்ம வந்து அதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக இருந்தது பார்த்திங்கன்னா சி போர்டில் 3ஆம் நம்பரு, ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பரு, 7-5 நம்ம சொல்லியிருந்தோம். 7-5-3மே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா சுத்தமாக வரல நம்மளுக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்ச நம்பர் ஃபுல்லாகவே ஃபெயில் ஆகிடுச்சு. சரி ஓகே நம்ம இருந்தாலும் நம்மளுக்கு வந்து போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு 2 போர்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஏசி பிசி வந்து சூப்பராக வின்னிங் கிடச்சிருக்கு. பாக்ஸ்லேயும் நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்குன்பா. ஹால் போர்டு மட்டும்தான் நம்மளுக்கு வெற்றி இல்லை. மற்றபடி பார்த்திங்கன்னா சூப்பரான வெற்றி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு 3 ஷோவுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதோ நான் கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கேன். ஓரளவுக்கு பாஸ் ஆகுது. டியரை பொறுத்த வரைக்கும் கேஎல் தான் நம்மளுக்கு வந்து செட் ஆகலை இன்னும். டியரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்மளுக்கு கெஸ்ஸிங் அதாவது சேமஸ் இதே கெஸ்ஸிங் தான். கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் நம்மளுக்கு போர்டு வைஸாக மாறி எதுவும் வந்தால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா 0 வந்து ஏ போர்டில் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாஸ் ஆயிருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி 4ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்தது. 8 மணிக்கு டோட்டலாக மிஸ் ஆயிடுச்சு. 8 மணிக்கு என்னென்னா நம்ம இந்த 5-3-7 வச்சு நான் வந்து டார்கெட் பண்ணியிருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா டோட்டலாக மிஸ் ஆயிடுச்சு. இதே கெஸ்ஸிங் மாதிரி தான். இதே கெஸ்ஸிங் மாதிரி இல்லை, இதே கெஸ்ஸிங் தான். கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும்போது போர்டு வைஸாக நான் மாற்றி அதாவது போர்டு வைஸாக எதுலையாச்சும் கனெக்ட் ஆகி எனக்கு கிடைச்சது அப்படின்னா நான் மாற்றி கொடுக்குறேன்பா. அதுதான் அதில் வந்து டெலிகிராமில் கொடுக்குறேன். ஆல் போர்டு வந்து சேமஸ் இதே தான் கொடுத்தேன். 6-7 அதுக்கப்புறம் 4-8 3-5 தான் கொடுத்தேன். நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருந்தது. நம்ம சேனல் மூலியமாக யாராச்சும் நம்ம கெஸ்ஸிங்கை பார்த்து யாரும் வின் பண்ணியிருந்தால் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்பா. என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட கெஸ்ஸிங்கையோ இல்லை என்னோட கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தாவோ இல்லை என்னோட கெஸ்ஸிங்கை பார்த்து யார் வின் பண்ணியிருந்தாவோ எனக்கு எதுவும் அமௌண்ட் நீங்கள் எதுவும் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதாவது ₹1 இருந்தாலும் சரி உங்களோட மனசார உங்களோட மனசார நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெலிகிராம் சேனலில் என்னோடய ஸ்கேனர் வந்து லிங்க் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் ஸ்கேன் பண்ணி ₹1 இருந்தாலும் நீங்கள் பே பண்ணலாம். எனக்கு ₹1 இருந்தாலும் மகிழ்ச்சி தான். ஏன் இது நான் அது கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேட்டாங்க. நம்மளுக்கு வந்து உங்களோட நம்பர் கொடுங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க, உங்களோட நம்பர் கொடுங்க, ஜிபே நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சரி ஓகே நம்ம நம்பர்ஸு நான் இது வரைக்கும் யாருக்கும் ஷேர் பண்ணது கிடையாது. அதனால் ஸ்கேனரை மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க விருப்பம் இருக்கவங்க மட்டும் அதில் பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க நம்ம வந்து 9/1/2024 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் பார்க்கலாம் வாங்க.
9/1/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள், ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 14, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 70, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 93. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 47, 40, 49, 43, 79, 73, 17, 10, எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 1441 வரலாம், 1001 வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 179, 173, 105, 103, 479, 403. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 403, 410. நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 1, 4. இதில் ஏதாச்சும் உங்கள் கேசிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்பா. ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். 1 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க. நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா 1, 4 2 நம்பருமே சேர்ந்து வரலாம், இல்லைனா 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. என்னென்னா இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 மணி கெஸிங், அதாவது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 1 மணிக்கு வந்து 1:30 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1:30 2 மணிக்கு வந்து இந்த கெஸிங் எடுத்துருவேன் நான். இந்த கெஸிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4-1 ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இதுதான் நைட்டில் 8 மணிக்கு இன்றைக்கி ரிசல்ட்டில் வந்திருக்கு. எப்படி வருதுன்னு தெரில, பார்க்கலான்பா. ஆனால் 4-1 வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. ஏதாச்சும் ஒரு நம்பராச்சும் வருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. 4-1லேருந்து உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. அடுத்து பாருங்கள், 6 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள், ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2, 5, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1, 8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 3. அடுத்து பாருங்கள், ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 2, 1, 2, 8, 2, 4, 2, 3, 1, 8, 1, 4, 1, 3, 8, 4, 8, 3. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 2, 8, 8, 2 வரலாம், 2, 3, 3, 2 வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2, 1, 4, 2, 1, 3, 2, 8, 4, 2, 8, 3, 5, 1, 4, 5, 8, 3. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 1, 3, 2, 8, 3. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 2, 4. இதில் ஏதாச்சும் உங்கள் கேசிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். 8 மணிக்கு 6 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க. 2, 4 இந்த 2, 4ல் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்பா. 2, 4 ஏதாச்சும் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைனா 2 நம்பரும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கெஸிங்கில் 2, 4, 3 இந்த 3 நம்பரில் எந்த நம்பர் உங்களுக்கு ஆல்போலில் வச்சு ட்ரை பண்ணணும்னு தோணுதோ அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். 3 நம்பருமே நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 3ல் ஒரு நம்பர் இல்லை 2 நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 2, 4, 2, 3, 4 அதில் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள் 1, 7 ஏ போர்டை பொறுத்த வரைக்கும், பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 5, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 3. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 1, 6, 1, 5, 1, 4, 1, 3, 6, 4, 6, 3, 7, 6, 7, 5, 7, 4. அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 6, 3, 3, 6 வரலாம், 6, 4, 4, 6 வரலாம், 6, 1 வந்து 1, 6 வரலாம். இது 3 செட்டுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து சொல்ல மாட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6ஆம் நம்பர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னுபா. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னுபா. பி போர்டில் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்கு ஓகேங்களா, வரலாம். எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு, வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வரும்னு தான் தோணுது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2, 3 கேஸிங்கில் பார்த்தீங்கன்னா பி போர்டு கேஸிங் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 2 கேஸிங்கில் வந்து 6ஆம் நம்பர் வந்து பி போர்டில் வந்து கணக்காகுது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேர்த்து கொடுக்குறேன். நம்மளுக்கு இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிருக்கு 8 மணிக்கு. நாளைக்கு எப்படி வருதுன்னு தெரில. இருந்தாலும் எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் 6ஆம் நம்பர். லிமிட்டடாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 1, 6, 4, 1, 6, 3, 1, 5, 4, 1, 5, 3, 7, 6, 4, 7, 5, 3. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 1, 6, 4, 1, 6, 3. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்க. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 4. இதில் ஏதாச்சும் கெஸிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான்.
6 4 ஏதாச்சும் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா, இல்லைனா 2 நம்பரும் வரலாம். 6 4 1 3 இந்த 4 நம்பரில் ஏதாச்சும் ஒரு 2 நம்பர் கனெக்ட் ஆகி வரலான்பா. 6 4 1 3 ஓகேங்களா. 6 4 1 3லேருந்து ஏதாச்சும் ஒரு 2 நம்பராச்சும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகி வரணும். அப்படி தான் வந்து நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. நாளைக்கு எப்படி வருதுன்னு தெரிலன்பா. 8 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிட்டு வருது. டியரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்டு இருக்குன்பா. நம்மளுக்கு கேரளா தான் நம்மளுக்கு வச்சு செஞ்சிட்ருக்காங்க, நம்மளுக்கு ஏமாற்றிட்டுருக்காங்க. ட்ரிக்கே வந்து மிஸ் ஆகிட்டே தான் இருக்குது. புதுசாக எடுத்தாலும் சரி பழசாக எடுத்தாலும் சரி ட்ரிக்கெல்லாம் மிஸ் ஆகிட்டுருக்கு. முன்னாடி பார்த்திங்கன்னா டியருக்கு வந்து சொதப்பிட்டே இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம டியருக்கு கெஸ்ஸிங் எடுத்து இப்போ ஓரளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். கேரளா அப்போது வந்து பாஸ் ஆகிட்டு இருந்தது. இப்போ கேரளா ஃபெயில் ஆகிட்டே இருக்குது. நான் ட்ரிக் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். பார்க்கலான்பா. எப்படியும் 2ஐயும் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போதைக்கு டியரில் நீங்கள் நல்ல ஒரு வின்னிங் எடுத்துகிட்டு இருக்கலாம். நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்டு தான் இருக்குது. 1ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு மாதம் டியரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்டு இருக்குன்பா. சரி ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.